தேவனுடைய ராஜ்யத்தின் குண அம்சங்களை பற்றி நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நேற்று மாலையிலே தேவனுடைய ராஜ்யம் என்பது என்ன, வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட்? அது ஒரு எல்லை பகுதியை குறிப்பதா, இல்லை என்றால் அதை ஆட்சி செய்கிறவரை குறிப்பதா? இஸ் தட் அ டெரிட்டோரியல் கிங்டம்? இந்தியான ஒரு நாடு இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்கு உரியதல்ல. ஆனால் ராஜ்யங்கள் எல்லாவற்றையும் அவர் ஆளுகிறவர், மன்னர்களை ஏற்படுத்தி மன்னர்களை தள்ளுகிறவர் என்று சொல்லி. அப்படின்னா அர்த்தம், பூமி எங்கும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. ஆனால் அவர் விரும்பி வாசம் செய்வது நம் மனதில். அதுதான் ரொம்ப முக்கியமானது. தேவனுடைய ராஜ்யம் என்பது அது உங்களுக்குள் இருக்கிறது என்று சுவிசேஷத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நமக்கு என்ன சொல்லப்பட்டது? இந்த ராஜ்யம் என்பது ஏதோ பொதுவாக பேசி கொண்டிருப்பதல்ல. அதைத்தான் இன்றைக்கு காலை தியானத்தில் சில காரியங்களை சொல்ல வேண்டும் என்று நான் ஏவப்பட்டேன். நேற்று மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலேயும் சில வசனங்களை அவர்கள் மேற்கோளாக எடுத்து காண்பித்தார்கள். குறிப்பாக அந்த பாக்கிய வசனங்கள் இருக்கு இல்லையா, அதில் 8 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, 8 பாக்கியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த முதல் 4 பாக்கியத்தை மட்டும் இந்த காலையில் சொல்லி அதற்கான விளக்கம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மேற்கோள்களை கொண்டு அதை நாம் புரிந்து கொள்ளலாம் என்று நான் யோசிக்கிறேன். இதற்கு காரணம் என்னன்னா, வேதத்திற்கு விளக்கம் வேதமே. ஸ்கிரிப்சர் இன்டர்பிரட்ஸ் ஸ்கிரிப்சர். ஒரு புரியாத பகுதிக்கு இன்னொரு பகுதியிலே அதற்கு எளிமையான விளக்கம் கொடுத்திருக்கிறார். பாமரரும் இந்த வேதத்தை புரிந்து கொள்ளலாம், மேதைகளும் அவரை புரிந்து கொள்ளலாம். ஒரு உதாரணத்தை சொல்றேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தபோது மேய்ப்பர்களுக்கு தம்மை அடையாளப்படுத்தினார். எப்படி காமிச்சாரு? அவங்களுக்கு நட்சத்திரத்தை காமிச்சாரா? அவங்களுக்கு பாட்டு பாடினாங்க. நினைக்கிறேன் எல்லாம் தூங்கி இருந்தவங்களை எழுப்புறதுக்காக கூட பாட்டு பாடிருக்கலாம். தூங்குறதுக்கு வீட்டில் பாட்டு பாடுவாங்க, ஆனால் அவங்களை எழுப்புறதுக்கு ஒரு பாட்டு பாடுறாங்க. அவங்களுக்கு என்ன சொன்னார்? உங்களுக்காக ஒரு இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார், பிள்ளையை சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள், இது உங்களுக்கு அடையாளமாம். என்ன சொல்றாரு? ஆடு மேய்க்கிறவங்களுக்கு எந்தெந்த வீட்டில் எத்தனை ஆடு இருக்கு, முன்னணை எங்கே இருக்குன்றது தெரியும். வீட்டுக்கு போகும்போது திரும்ப விட்டுட்டு போகணும் இல்லையா? போகும்போது பத்திட்டு போவாங்க, திரும்ப வந்து விட்டுட்டு போவாங்க. அதான் அவங்களுடைய வேலை. அவங்களுடைய சொந்த ஆடை மேய்ப்பவர்கள இன்னொருவருடைய ஆட்டை மேய்க்கிறவர்கள். அப்போ முன்னணை எத்தனை தெரியும். அப்போ இருக்கிற முன்னணையில் எந்த முன்னணைன்னு தேடி போயிடுவாங்க. உங்களுக்கு சொல்றது புரியுதா? எளிமையான அடையாளத்தை காண்பித்தார். ஞானிகளுக்கு என்ன சொன்னார்? அவர் நட்சத்திரத்தை காமிச்சார். நம்ம நட்சத்திரத்தை பார்த்தா பாருன்னு தான் முழிக்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் பெரிய விஞ்ஞானியாக இருக்கலாம், எனக்கு நட்சத்திரத்தை பார்த்தா எல்லாம் ஒன்று போல தான் தெரியுது. ஸோ நான் வந்து இந்த ஆடு மேய்க்கிற வகையரா, நீங்கள் அறிஞர் பட்டாளம், கலைஞர் பட்டாளம். ஆனால் 2 பேருக்கும் ஆண்டவர் பேசுகிறார். வேதம் அப்படித்தான், எளிமையானவர்களுக்கும் பேசுகிறார், கருகலான விஷயத்தை புரிந்து கொள்வர்களுக்கும் பேசுகிறார். ஆனால் 2 பேரும் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை புரிந்து கொள்ளலாம். இது அடிப்படையான உண்மை. ஆகையினால்தான் வேதத்திற்கு விளக்கம் வேதமே. ஸ்கிரிப்சர் இன்டர்பிரட்ஸ் ஸ்கிரிப்சர். இப்போ வேதத்திற்கு நாம் திரும்ப வேண்டும் என்று இந்த கூட்டங்களிலே எல்லா ஆண்டுகளிலும் சொல்கிறோம். ஆண்டவர் பக்கம் திரும்ப வேண்டும், தேவனுடைய பக்கமாக திரும்ப வேண்டும். தமிழ் திருச்சபையின் பிரச்சனை என்ன? மனிதர்கள் பின்னாக திரும்புகிறோம், அவர்கள் சொல்லுவதை கேட்கிறோம், வேதத்தை நாம் நேரடியாக தரிசிப்பதில்லை. காலை தியானம் என்பது என்ன? அவர் பேச நான் கேட்பேன், அதுதான் என் ஜெப நேரம். அவர் பேச நான் கேட்பேன், நான் பேச அவர் கேட்பார். அதான் காலை தியானத்தை எப்படி பண்ணணும்? முதல்ல வேதத்தை படிக்கணும், அப்புறம் வேதத்தில் இருந்து அன்றைக்கு கற்றுக்கொண்டதை ஜெபமாக மாற்றணும். இல்லைன்னா அல்பாவும் மேகாவும் ஆதியும் அந்தமானவரேன்னு சொல்லி ஏதோ ஒரு பொதுப்படையான வார்த்தைகளை, எல்ஷடாய், நிறைய கிறிஸ்தவங்களுக்கு எபிரேய வார்த்தைகள்லாம் தெரியுது, அவருடைய நாமங்கள்லாம் சொல்கிறோம். அவருடைய நாமங்கள் அவருடைய குண அம்சங்களை சொல்லுவது. இந்த பேரெல்லாம் சொல்லி அவருக்கு வஞ்ச புகழ்ச்சியை கொடுப்பதல்ல காலை தியானம் என்பது. அன்றைக்கு நான் அறிந்திருக்கிற ஆண்டவர் எனக்கென்று வைத்திருக்கும் அந்த மன்னா, அந்த மன்னாவை பெற்றுக்கொண்டு அதை அவரிடத்தில் நான் இன்றைக்கு இவை எல்லாவற்றையும் நடைமுறைப்படுத்த போகிறேன், எனக்கு ஒத்தாசை புரிய வேண்டும், இது என்னுடைய தீர்மானம், இங்கே உங்களுடைய உதவி தேவை, நீர் இங்கே என்னை ஊக்கப்படுத்தினீர், எனக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தீர், என்னை கண்டனம் பண்ணீர், புத்தி சொன்னீர், எனக்கு எச்சரிப்பு கொடுத்தீர், இவை எல்லாவற்றையும் உரிமை பாராட்ட போகிறேன். அப்போ ஒரு மன நிறைந்த ஒரு லகுவான சிந்தையோடு கூட காலை தியானத்தில் வெளியில் வருவோம். பொதுவாக எனக்கு கற்றுக் கொடுத்தது என்னன்னா, ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வரைக்கும் என்ன செய்யணும்? தியானத்தில் இருக்கணும். 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு வசனத்தை பார்த்துட்டு போகிறது, தங்க வசனத்தை. சிலர் சொல்லுவாங்க, செருப்பு போடுற இடத்துல தங்க வசன கேலண்டர் வச்சுருப்பாங்களாம். அதை பார்த்துட்டு இன்னைக்கு ஆண்டவர் எனக்குன்னு என்ன வச்சுருக்கிறாரு? ஒரு வாக்கு தத்தம். தங்க வசனத்தில் என்ன இருக்காது?
கண்டனமே இருக்காது. நீ நல்லா தான் இருப்ப அப்படின்னு இருக்கும். இதெல்லாம் நம்ம வஞ்சிப்பதற்காக பிசாசு கிறிஸ்தவர்களே பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம். நீங்கள் முதிர்ச்சிக்குள்ள வந்துட்டீங்க, அந்த வசனம்லாம் உங்களுக்கு காணிக்க வாங்குறதுக்காக கேலண்டர் கொடுத்தாங்க வருஷத்தின் புது நாளில். அதெல்லாம் இருக்கட்டும், தொங்கட்டும். இல்லைன்னா சில சங்கங்களில் கேலண்டர் கொடுப்பாங்க, நீங்கள் எந்த சங்கத்தின் அபிமானின்றதை கண்டுபிடிச்சிடலாம். வீட்டில் இந்திய மிஷினரி சங்கம் கேலண்டர் இருக்குன்னு என்ன அர்த்தம்? ஓஹோ, இவங்க அந்த ஊரை சேர்ந்தவங்க அப்படின்றது. இதெல்லாம் இல்லை, நாட்காட்டி நமக்கு தேவை. ஆனால் ஏதோ ஒரு வசனத்தை பிடிப்பதல்ல, வேதத்தை கிரமமாக கற்றுக்கொள்வதினால் ஆண்டவர் என்னோடு கூட பேசணும். சமீபத்தில் ஒரு தம்பியோட பேசிட்டு இருந்தேன். ஆண்டவருக்கு உன்னுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கணும்னு சொன்னேன். அப்புறம் நீ வேதத்தை கிரமமாக வாசிக்கணும்னு சொன்னேன். ஒரு 10 நாளைக்கு அப்புறம் பார்த்தேன், இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், மத்தேயு 22ஆம் அதிகாரத்துக்கு வந்துட்டேன்னு சொன்னான். சந்தோஷமா இருந்தது. இப்போ இந்த தியானத்துக்கு வருவோமே. முதல் 4 காரியங்கள் நம்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, விளைவுகள். இதில் நான் சொல்ல வர 2வது கருத்து என்ன? தேவனுடைய வார்த்தை எளிமையானதுன்னு சொன்னேன் முதலாவது. 2வது, தேவனுடைய வார்த்தையை அனுபவிக்கலாம், அனுபவிப்பதினால் விளைவுகளும் உண்டு. அனுபவம், விளைவு. நல்லா கேளுங்க. வேதத்தை அனுபவிப்பது ஒன்று, அதனுடைய விளைவின் தாக்கத்தை வெளிப்படுத்துவது வேறு. அனுபவத்தை மற்றவர்கள் கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் விளைவுகளை மக்கள் அறிந்து கொள்ள முடியும். நான் புரியும்படி தான் சொல்றேன்னா, அனுபவம் ஒன்று, விளைவு ஒன்று. சிலர் விளைவுகளை பற்றியே பேசி கொண்டிருப்பார்கள், சிலர் அனுபவத்தை. நான் அறிய இந்த காலத்தில் எல்லாரும் அனுபவங்களை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள், அனுபவிக்காத ஒன்றை அனுபவிப்பது போல பாசாங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்தாவியின் நிறைவை பற்றி பேசுகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நிறைவின் அனுபவத்தை ஒருவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார், ஆனால் பரிசுத்தாவின் விளைவை பற்றி யாரும் பேசுவதில்லை. பின்னால் உங்களுக்கு நான் அதற்கு ஒரு உதாரணத்தை நான் காட்ட வேண்டும் என்று இருக்கிறேன். இப்போ வேகமாக வசனத்திற்கு செல்லுவோம். ஆவியின் எளிமை என்பது அருகதையற்ற நிலைமை, என்னுடைய இயலாமையை, கையறு நிலையை சொல்லுவது. பிச்சைக்காரன் அடுத்த வேளைக்கு உணவு எனக்கு எங்கிருந்து வரும் என்று எனக்கு தெரியாது, மீட்பு என்னிடத்தில் இல்லை, என்னை நான் என்னால் காப்பாற்றிக் கொள்ள முடியாது, கழுத்தளவு எனக்கு பாவம் இருக்கிறது, என்னை நான் ரட்சித்துக் கொள்ள முடியாது. ரட்சிப்பு என்பது என்ன? ஆண்டவர் பேர விசுவாசம் வை, ஆண்டவரை நீ நம்பு, நீ ஆண்டுடைய பிள்ளையா மாறிட்டேன்னு. ஆங்கில ஆராதனைகள், பெரிய பெரிய ஆராதனைகள் உலகமெங்கும் நடக்கிறது. பிரசங்கம் முடிஞ்ச உடனே ஒரு 2 நிமிஷம் பேசுவாங்க. யாரெல்லாம் ஆண்டவரை அப்படின்னா ஏற்றுக்கொள்ளலன்னு கேட்பாங்க. இப்போ நீங்கள் ஆண்டவருக்கு உங்களுடைய இருதயத்தை திறந்து கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்படி புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படவில்லை. மனம் திரும்புதல் எங்கு துவங்குகிறது? துயரத்தில் துவங்குகிறது. நான் இருக்கும் நிலையில் எனக்கு நிம்மதி இல்லை, சம்மதி இல்லை. நிம்மதி இல்லை, சம்மதி இல்லை. நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் வெறுக்கிற தீமையே செய்கிறேன். ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் பவுல் இதை அழகாக சொல்லுவார். நிர்பந்தமான மனிதன் நான், நிர்பந்தமான மனிதன் நான். யார் இந்த மரண சரீரத்தினின்று என்னை காப்பாற்ற முடியும்? காப்பாற்ற முடியாத நிலைமையில் நான் இருக்கிறேன். இந்த அதிகாரத்தின் கடைசியில் அதற்கு விளக்கம் என்னவாம்? தனிச்சிறை வாசத்தில் இருக்கிற ஒரு மனிதன், ரோம சிறைச்சாலையில் இருக்கிறவன் படுக்க கூட முடியாது. கையில் சங்கிலி, காலில் சங்கிலி, கீழே தண்ணி ஊற்றிருப்பாங்க, கால் மரத்து போகும். இது பகலா இரவான்னு தெரியாது, பறவைகளை சத்தம் கேட்க முடியாது, பசுமையான மரங்களை பார்க்க முடியாது, எதையுமே பார்க்க முடியாது. உங்களுக்கு மனநோய் வரணும்னா இதை பண்ணா போதும், ரூம்ல அடைச்சி போட்டாலே போதும். சகவாசம் இல்லை, கண்குளிரை ரசிப்பதற்கு ஒன்றும் இல்லை, கேட்பதற்கு ஒன்றும் இல்லை, பசிப்பதற்கு உணவு இல்லை, படுக்க பாய் இல்லை, எதுவுமே இல்லை. அப்படி இருக்கிற இடத்துல இன்னும் கொஞ்சம் கொடுமையான அந்த தனிச்சிறை வாசத்தில், சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்ல செத்து போன பிரேதத்தை முதுகுல கட்டியிருப்பாங்களாம். பிரேதம் என்ன செய்யும்? மணக்குமா? நாருமா? பிணம் நாரும். எப்ப நாரும்? அது அழுகும்ல. ஏன் வீட்டில் எவ்வளவு பிரியமானவங்களா இருந்தாலும் என்ன செய்யறாங்க? தூக்கு தூக்குன்றாங்க. ஏன்னா அதுக்கு மேல வச்சிருக்க முடியாது. பிணம் நாரும். அந்த பிணம் நாரும் போது பசியேதான் சமாளிச்சுக்கலாம், இந்த சங்கிலியை சமாளிச்சுக்கலாம், தூங்காம இருந்துடலாம். ஆனா ஒண்ணு, பிணம் என்று பின்னால் இருக்கிறதே, இந்த பிணத்தை என்னால் போக்கிக் கொள்ள முடியாது, கை சங்கிலி கட்டப்பட்டிருக்கிறது. அதான் நிர்பந்தமான நிலைமை, என்னை என்னால் விடுவித்துக் கொள்ள முடியாத நிலைமை. அப்பதான் ஓலம் கேட்குமா அந்த தனிச்சிறையிலிருந்து, ஐயோ நிர்பந்தமான மனிதன் நான், யார் இந்த மரண சரீரத்தினின்று என்னை, இது மரண சரீரம்னு அவர் என்ன சொல்றாரு? ஏன் மரண சரீரம் இல்ல, எனக்கு பின்னால் ஒன்று தொங்குது. அதே இது ஆவிக்குரிய நிலைமையில என்னை நான் காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் இருக்கிறேனே, என்னை யாராவது காப்பாற்றுவார்களா? என்னிடத்தில் நன்மை வாசம் செய்யவில்லை. There is no goodness in me. நான் நல்லவனாக இருக்க முடியுமானால் என் முதல் எண்ணமே தீமையாக இருக்கிறது என்று வில்லியம் டெம்பிள்ன்ற ஆர்ச் பிஷப் ஆஃப் கேண்டர்பரி சொல்றாரு. My very first thought is evil, then how come I could be good? நான் நல்லவனா இருக்கவே முடியாது, என் முதல் எண்ணமே தீமையா இருக்கிறது. நீங்கெல்லாம் தேவதூதர்கள் இல்லை, நான் பேசுறது புரியும் நினைக்கிறேன்.
ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்கிறீங்க நல்லவங்கள போல. ஆனால் நீங்கள் படம் எடுக்கும் போது தான் நீங்கள் யாருன்னு தெரியும். நமக்குள் விஷம் இருக்கிறது, நமக்குள் தீமை இருக்கிறது, அக்கிரமங்கள் இருக்கிறது, மீறுதல்கள் இருக்கிறது, பாவம் இருக்கிறது. திசை கெட்டு போனோம், ஒழுக்கம் கெட்டு போனோம், நம்மிடத்தில் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகின்ற மனமே இல்லை. இதுதான் அந்த கையிறு நிலை, நிர்பந்தமான நிலைமை. அதற்கான துயரம், இந்த துயரத்தை கொடுப்பது யார்? ஆவியானவர். நீங்கள் வேதத்தை திறந்து படிக்கும் போது உங்களுடைய இருதயத்தில் குற்ற உணர்வை அவர் உற்பத்தி செய்கிறார். உலகத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா குற்ற உணர்வு பெறுவது. இல்லைன்னா சும்மா நெடுமுழங்கால் போட்டு எதையோ ஜெபம் பண்ணிட்டு நான் ஆண்டவர்ட்ட எல்லாம் சொல்லிட்டேன்னு போறதில்லை. முதல்ல என்னை சரிப்படுத்துவது. அவர் என்னோடு கூட பேச வேண்டும், என்னுடைய இயலாமை அவர் எனக்கு உணர்த்த வேண்டும். முடிவுக்கு வரும்போது தான் என்ன செய்வேன்? என்னிடத்தில் நன்மை வாசம் செய்யவில்லை என்பதை சொல்லுவேன். அது துயரமாக வெளிப்பட வேண்டும். அழுவதினால் மனம் திரும்புதலா, மனம் திரும்புதலினால் அழுகிறோமா? சிலர் சும்மாவே அழுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் நான் பேசல. உறுதியான மனிதனாக இருந்தாலும் குழந்தையை போல தேம்பி தேம்பி எழுவாங்க. ஏன் அழுறாங்க? அவங்க ஆவியானவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறாங்க. வார்த்தை மனிதனை உடைக்கிறது. அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து கிடந்தோம் பவுல் சொல்றாரு. சிலுவை என்னும் சுத்தியலினால் அவர் தகர்க்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம். அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து கிடந்தோம். நாம் மரித்து கிடக்கிறோம் என்கிற உணர்வு நமக்கு எப்பொழுது வரும்? செத்திருக்கிறவனுக்கு உயிர் வருமா? வராது. அது ஆவியானவர் தான் என்ன செய்யணும்? இனிஷியேட் பண்ணணும். ஆவியானவர் வந்து நீ செத்து கிடக்கிறேன்னு சொன்னா, ஆமா நான் செத்து கிடக்கிறேன், எனக்கு யாராவது உயிர் பிச்சை கொடுக்கணுமே, நானே எளிமையை நடக்க முடியும் என்றால் நான் உதவிக்கு தேட மாட்டேன். என்னுடைய கையறு நிலை. அதுதான் நேற்று மாலையில் முதலாவது சொன்னோம், ஆவியின் எளிமை என்று சொன்னோம். இரண்டாவது துயரப்படுகிறவர்கள். துயரப்படுகிறவர்கள் அதற்காக வருத்தம் தெரிவிக்கிறவர்கள். கையறு நிலையை வருத்தத்தோடு தெரிவிக்கிற, என்னிடத்தில் நன்மை வாசம் செய்யவில்லைன்னு சொல்லுது. மூன்றாவது சாந்த குணம் உள்ளவர்கள். இந்த நன்மை வாசம் செய்யவில்லைன்னு அழுதுகிட்டே இருக்கிறது இல்ல. சிலர் வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாங்க. இல்ல, அதுக்கப்புறம் ஒரு ஆனந்தம் பிறக்கணும். என்ன ஆனந்தம்? சங்கீதம் 32:1-2 சொல்றாரு, எவனுடைய மீறல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் அவள் எல்லாரும் பாக்கியவான் இல்ல. முதல்ல என்ன செய்யறா? அக்கிரமம். அக்கிரமம்னா என்னது? கிரமத்துக்கு எதிர்பதம். தேவனுடைய ஒழுங்குகளுக்கு மீறுவது, அது மீறுதல். பாவம் என்பது திசை மாறி போவது. தேவன் என்னை ஒரு விதமாக வாழ அழைத்திருக்கும் போது நோக்கம் தவறி போவது, நெறிகெட்டு போவது, மீறுதல் புரிவது. மீறுதல் என்பது தேவனுடைய சட்டதிட்டங்களுக்கு, பிரமாணங்களுக்கு, அவர் நமக்கு வைத்திருக்கிற வாழ்க்கையின் எதிர்பார்ப்பை குறித்த தெளிவான போதனைகளுக்கு முரண்பட வாழுவது. இவையெல்லாம் மன்னிக்கப்பட்டு அப்புறம் முடிவில் என்ன சொல்றாரு? எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாத இருக்கிறதோ, இது என்னது? கழுவப்பட்ட ஒரு இதயத்தினுடைய நிலைமை. ஆண்டவரை சந்தித்தேன், என் பாவங்களை அறிக்கையிட்டேன், என் மீறுதல்களுக்கு ஆண்டவரே நான் விட்டு விடுகிறேன் என்று தீர்மானம் பண்ணேன். இதெல்லாம் பண்ண பிறகு எனக்குள்ள என்ன வருது? ஒரு அமைதி, சாந்தி, ஒரு அமைதி. அது என்னது? ஒரு லகுவான உணர்வு, மன்னிக்கப்பட்டது போன்ற உணர்வு. அது ஆண்டவர் உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னாதான் வருமா? சொல்லுவார், சொல்லாமலும் இருக்கலாம். சிலர் மனம் திரும்பும் போது, மகளே மகனே உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னாருன்னு சொல்றாங்க. நல்லது, சொல்லுவார். ஆனா நமக்கு சொல்லி இருக்கிறார், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எல்லா அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். சிஎஸ்ஐ கிறிஸ்தவங்களுக்கு இது பாராம தெரியும். உண்மையும் நீதியும் உள்ளவராய். God is a just God. அவர்னால் என்ன பண்ணுவாரா? அவர் faithful God. உண்மை உள்ளவர், அவர் நீதி பெறர். உண்மை உள்ளவர் என்பதனால் சொன்னதை செய்வார். அநீதி உள்ள எடுத்து விட்டு நீதியை எனக்கு கொடுப்பார். அதை சொல்லும் போதுதான் சொல்றாரு 1 யோவான் 1 நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்பது. இதுதான் என்னது? மனம் திரும்பாமலே கிறிஸ்தவர்களாக தொடருவது. Are you with me? கோயிலுக்கெல்லாம் வருவோம், பக்தியா இருப்போம், பெரிய முக்காடுலாம் போட்டிருப்போம், நல்ல நெடுமுழங்கால ஜெபம் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுங்க. ஆனா என்ன செய்யாதீங்க? பாசாங்கத்தனம் பண்ணாதீங்க. நமக்கு பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. ஏன் சத்தியத்தை படிச்சுட்டு ஜெபம் பண்ணுன்னு சொன்னேன்? சத்தியம் தான் நம்மை காட்டும் கண்ணாடி. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 அந்த சாயலில் தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து
மறுரூபமாகிறோம். அங்கும் பரிசுத்தத்தை பற்றி பேசுகிறார். அவர் சொல்லும் சாயல் என்பதென்ன? தேவனுடைய முகத்தை வார்த்தை என்னும் கண்ணாடியிலே பார்க்கிறோம், நம்மை பார்க்கிறோம். அவருடைய முகத்தை பார்த்து அந்த முகம் என்னிடத்தில் இல்லை. ஏன்னா அவருடைய பக்கத்தில் நெருங்கி போனா என்னுடைய சுயநீதி கூட கந்தை, என்னுடைய பரிசுத்தம் அவர் பக்கத்தில் போனா கந்தைன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பரிசுத்தம் அடைந்து விட்டேன் என்று நினைத்தாலும் அவருடைய வெளிச்சத்தில் பார்க்கும்போது எனக்குள் இருக்கும் அலங்கோலங்கள் தெரியும். அதனால்தான் நிறைய பேர் ஆண்டுடைய பக்கமா போறதில்ல. மனம் திரும்பாதவங்க வேதத்தை படிக்க மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க. த ஃபர்ஸ்ட் சிம்டம் அதுதான். ஏன்னா வேதத்துக்கு போனால் என்ன செய்யும்? அது என்னை காட்டும் கண்ணாடி, அது என்னை உடைக்கும் சுத்தியல், அது எனக்குள் இருக்கும் இருளை போக்கும் வெளிச்சம் அல்லது ஒளி, அது என் மூலம் பிரகாசிக்கும். இது நடக்கலைன்னா அவரிடத்துல போகவே மாட்டோம், வார்த்தையை தேட மாட்டோம், ஜெபிக்க மாட்டோம். இல்லைன்னா சம்பிரதாயமாக நம்ம ஜெபிப்போம். நேற்று சொன்னாங்க இல்லையா, நீண்ட ஜெபம் பண்றவங்க அவங்க எல்லாம் தேவனுடைய மக்களே கிடையாது. என்ன செய்றாங்க? நீண்ட ஜெபம், பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுவாங்க. பார்வைக்கு பகட்டாக ஜெபம் பண்ணுவது உரையாடல் அல்ல, தேவனோடு பேசுவது. அதிகம் பேசாதீங்கன்னு சொல்றாரு. அந்த மலை பிரசங்கத்தில் வீண் வார்த்தைகளினால் அலப்பாதேங்கன்னு போட்டிருக்கே, அதுக்கு ஒரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது உளராதேயுங்கள். டோன்ட் பேபிள் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். உங்களுடைய வார்த்தை சுருக்கமாக இருக்கட்டும். பேசுங்கள், ஏதோ தட்டி விட்டா வர்ற மாதிரி என்ன செய்யாதீங்க, பேசிகிட்டே இருக்காது. நமக்கு என்ன பழக்கம்னா, 4 விசுவாசியோடு இருந்து ஒரு 2 வருஷம் பழகிட்டான்னு என்ன செய்யும், நம்மளோட உள்ள சீனியர் விசுவாசியினுடைய ஜபமெல்லாம் நம்மகிட்ட பதிவாயிரும். ரெக்கார்ட் ஆகிட்டு தானே இருக்கு, ரெக்கார்ட் ஆகுதா இல்லையா? கேட்குறது எல்லாம் பதிவாயிட்டு இருக்கு. சின்ன பிள்ளைங்க எப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க, கேட்குறதெல்லாம் சொல்கிறாங்க. எங்களுக்கு முதல் குழந்தை ஒன்று பிறந்துச்சு பாருங்க, அவள் பக்கத்து வீட்டுக்கு போவா, அவங்க பேசுகிற கான்வர்சேஷன்லாம் பேசுவா. இது என்னடா ஒன்றும் தொடர்பு இல்லாமல் இருக்கேன்னா, அப்புறம் தான் என் மனைவி சொன்னா, கேட்டதெல்லாம் இன்னைக்கு சொல்கிறா அப்படின்வாங்க. அதுக்கு தான் பேபிளிங் சொல்கிறது. சின்ன பிள்ளைங்க பேபிள் பண்ணலாம், பெரியவங்க என்ன செய்ய முடியாது, பேபிள் பண்ண முடியாது, உளர முடியாது. ஜோம் பண்ணும்போது என்ன ஞாபகத்தில் வச்சுங்க, ஏய் உளராத அப்படின்னு அன்றைக்கி சொன்னார் அப்படின்னு. வார்த்தை வரலன்னா அமைதியாக இருங்க. சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை என்றால் மௌனமாக இருங்க. உங்களை யாரும் அடிக்க போகிறதில்ல, காதை திருக போகிறதில்ல, என்ன பேசாமல் இருக்கேன்னு சொல்ல போகிறதில்ல. பேசுறதுக்கு வார்த்தை இல்லை, எதை சொல்கிறது எதை மறைக்கிறதுன்னு தெரியல. ஆவியானவர் தான் நம்முடைய பாவங்களை உணர்த்துவதோடு அதை அறிக்கை செய்வதற்கும் விட்டுவிடுவதற்கும் இரக்கம் பெறுவதற்கும் நம்மை வழிகாட்டுகிறவர். அவருடைய ஒத்தாசை இல்லாமல் மனம் கசந்து நாம் பாவத்தை அறிக்கை செய்ய முடியாது. நாம் அறிக்கை செய்து விட்டு விடுவதற்கு தீர்மானிப்பது மிக முக்கியமானது. மனம் திரும்புவதனுடைய அம்சம் என்ன? இப்போ ஏற்கனவே பேசின மாதிரி என் நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருக்குது, இதற்காக நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், இதை நான் ஒப்புக்கொள்ளுகிறேன், இதை விட்டுவிட தீர்மானிக்கிறேன், நான் புது வழியில் போக விரும்புகிறேன், வந்த வழியில போல திரும்புகிறேன், யூ டர்ன். இதான் மனம் திரும்ப. இந்த 4 அம்சமும் மனம் திரும்புதல் இருக்கணும். உட்கார்ந்த இடத்துல இருந்துகிட்டு இருப்பதல்ல. நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், அதை விட்டுவிட தீர்மானிக்கிறேன், அதற்காக மனம் வருந்துகிறேன், இது புதிய மனிதனாக நான் எழுந்து நடக்க விரும்புகிறேன். நான் சென்ற பாதை வேறு, இனி நான் செல்ல போகின்ற பாதை வேறு. என்னுடைய லட்சியம் இயேசு கிறிஸ்துவாக இல்லாமல் சுயமாக இருந்தது. சுயத்திற்கு நாற்காலி கவிழ்ப்பு செய்துவிட்டு ஆண்டவரை அரியாசனத்தில் நான் அமர்த்த போகிறேன். இனி அவர் சொல்வது என் வாழ்க்கை சட்டம். மனம் போல நான் வாழ முடியாது. அப்போ என்ன பிறகுது? ஒரு சாந்தி, சாந்தம். சாந்த குணமுள்ள ஒரு பாக்கியவான்கள், அவர்களை பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். என்ன அர்த்தம்? நாங்கள் போன மாதம் பெங்களூர்ல வருகையின் பொருத்தத்தில் வாழ்வதை பற்றி பேசும்போது அதில் ஒரு அதிகாரம் என்ன பண்ணோம், தேவனுடைய ராஜ்யத்தின் பொருளாதாரத்தை பற்றி பேசணும். தேவனுடைய ராஜ்யத்தின் பொருளாதாரம் என்ன? நேற்று இவங்களும் சொன்னாங்க இல்லையா, பணம் நிறைவாக இருக்கிறது தேவனுடைய ஆசீர்வாதம் நினைச்சிடாதீங்க. அதனால் சம்பாதிக்காமல் இருந்துட்டு சோம்பேறியா இருங்க நான் சொல்லலை. கிறிஸ்தவ பொருளாதாரம் சம்பாதிப்பதில் உக்ரானத்துவம், செலவழிப்பதில் உக்ரானத்துவம். ஏனென்றால் சம்பாதிக்க கிருபை கொடுத்தவர் அவர். இது அவருடையதை அவர் விரும்புகிற விதமாக நான் செலவழிக்க வேண்டும். இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, சம்பாதிச்சிருக்கேன் ஆண்டவருக்கு ஏதோ பாவம் பால, அவர் என்ன வெளியில் உட்காரல, அவ்வளோதான், கோயிலுக்கு வெளியில் உள்ளே உட்காந்துருக்கிறாரு, காசுக்கு காணிக்க போட போகிறோம். எங்கள் சபையில் போன ஒரு கம்போட வருவாங்க, கொடுக்குறியா இல்லை நான் அடிக்கட்டுமான்னு, அதுக்காகவே மிரண்டு காணிக்க போடுவாங்க. என்னுடைய ஆசை கோயில் என்ன செய்யக்கூடாது, இந்த கம்பு மேலாம் நீட்டக்கூடாது. சாந்தம் என்பது விடுதலை உணர்வு. சாந்தம் என்பது விடுதலை உணர்வு, ஒரு லெகுவான உணர்வு, அமைதி, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்கிற நிச்சயம். ஏனென்றால் அறிக்கை செய்தால் மன்னிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்புறம் நம்ம அவரை அழைத்தால் வந்து விடுகிறார்.
இதுவரைக்கும் சுயத்தின் ஆட்சியின் கீழ் இருந்தேன், இப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்திற்குள் வந்து விட்டேன். தேவன் வருகின்ற போது பிதாவானவர் வருவாரானால் குமாரன் வருவார், குமாரன் வந்தால் பிதா வருவார், குமாரன் வந்தால் ஆவியானவரும் வருவார். இதுக்கு ஒரு தனி காத்திருப்பு கூட்டம் அவசியம் இல்லை, அது கண்மூடித்தனம். கிறிஸ்துவை வரவேற்கிற போது திரியேக தேவனே நான் வரவேற்கிறேன். தெளிவா இருக்கீங்களா? ஆர் யூ கிளியர்? அவர் எனக்குள் வருவது ஒன்று, அவர் என்னை வந்து ஆளுவது ஒன்று. ரிசீவிங் the king and giving him the reign is totally different things. அவர் எனக்குள் வருகிறார், அவரை ஒரு ஓரமாக உட்கார வச்சு நம்ம 2 பேரும் சேர்ந்து டிரைவ் பண்ணலான்னா கார் போய் சேருமா? மதுரைக்கு வர முடியாது, மார்ச்சேரிக்கு தான் போகணும். மார்ச்சேரி என்ன தெரியாது உங்களுக்கு? 2 பேரை ஓட்ட முடியாது வண்டியை. ஒருத்தர் தான் டிரைவிங் படிக்கும்போது 2 பேர் ஓட்டுவாங்க. பெடல் அவர் கையில் இருக்கும், இவர் தப்பாக கியர் போட்டார்னா பக்கத்தில் நின்று பண்ணுவார், அவர் கியரை மாற்றுவார், இல்லைன்னா ஸ்டீரிங்கை பிடிப்பார். 2 பேர் ஓட்டணும்னா படிக்கிற வரைக்கும் போகலாம், அதுக்கு மேலே ஓட்ட முடியாது. இதுவரைக்கும் சொந்த ராஜ்யம், இப்பொழுது அவருடைய ராஜ்யம். சுயம் ஆட்சி புரிந்தது, சுயத்திற்கு நாற்காலி கவிழ்ப்பு. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இனி நான் அல்ல, no longer I that liveth but Christ liveth in me. அவர் எனக்குள் வாசம் செய்கிறார், அவர் வந்திருக்கிறார், அவர் ஆளுகிறார். நிறைய சராசரி கிறிஸ்தவருடைய பிரச்சனை என்ன? அவரை வரவேற்று இருப்பார்கள், ஆனால் அவருக்கு ஆளுமையை கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, இந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கும், அப்புறம் புஸ்வானமாக போயிடும். புஸ்வானம் தெரியுமா? புஸ்வானம் புஸ்ன்னு போகும், கீழே வந்துடும். அவருக்கு பூரண ஆளுகையை சம்மதிப்பது. இனி நான் அல்ல, என் காலம் உமது கரத்தில் இருக்கிறது, எல்லாவற்றையும் விருப்பப்படி செய்ய விரும்புகிறேன். என் கனவுகள் அல்ல உமது கனவுகள், என் நீதி அல்ல உமது நீதி, எல்லாம் உம்முடையவைகள். புதிய ராஜா, தி ஓல்டு மேன் அண்டர் த நியூ மேனேஜ்மெண்ட். பழைய மனிதன் தான் புதிய நிர்வாகத்திற்கு கீழாக வந்து விடுகிறேன். எப்போவுமே புதிய நிர்வாகத்துக்கு வந்த கடை நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா? எப்படி? மைக்கேல் ராம்சே தெரியுமா உங்களுக்கு? அவருடைய கிச்சன் ரெவல்யூஷன் ஒன்று சொல்லுவார். அவர் எங்கேயாவது ஒரு ஹோட்டல் வந்து கிட்டத்தட்ட ஒன்றும் இல்லாமல் விற்காத நிலைமைக்கு வந்துருச்சுன்னா இவர் கூப்பிடுவாங்க, வருவார், எல்லாத்தையும் பார்ப்பார். அதுக்கப்புறம் என்ன செய்வார், இப்படி மாற்றணும்னு சொல்லுவார். உங்கள் கிச்சன்லாம் சுத்தமாக இல்லைன்னுவார், உங்கள் மெனு சரியில்லைன்னுவார், அவரே செஞ்சு காட்டுவார். அப்புறம் ஒரு 2 நாள் இருப்பார், அப்புறம் கடை என்ன செய்கிறோம், களை கட்டிடும். அப்புறம் மக்கள் என்ன செய்வாங்க, நிறைய வருவாங்க. அதை காட்டும்போது என்ன சொல்லுவான், வர்றவங்கெல்லாம் பாதியில் வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, இது வேகலை, இது கெட்டு போயிருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. நல்ல சீரியல் தான் பாருங்க, அது ரொம்ப அழகாக பண்ணுவார். அவர் நல்லா திட்டுவார், கண்ணாபண்ணான்னு திட்டுவார், சண்டை போடுவார். எதுக்குன்னா அந்த ஹோட்டலை ரெஸ்டோர் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறார். ஹோட்டலை ரெஸ்டோர் பண்ணணும், திவாலாக போகிற நிலைமையில் இருக்குது. நல்ல முதலாளி என்ன சொல்லுவான், அவர் சொல்கிறத கேட்பான். ஒன்று குக்கு தவறாக இருப்பார், இல்லைன்னா ஓனர் தவறாக இருப்பார், இல்லைன்னா வெயிட்டர்ஸ் தவறாக இருப்பாங்க. இதெல்லாம் சரி பண்ணணும். பழைய காலத்து டேபிளாக இருக்கும், ஈயும் கொசுவுமாக இருக்கும், இதெல்லாம் சரி பண்ணணும். போய் ஃப்ரிட்ஜை பார்ப்பார், அங்கே காக்ரோச் இருக்கும், எல்லாத்தையும் தூக்கி வெளியில் எறிவார். அமெரிக்காவிலும் இப்படி இருக்குமா? இருக்கும், போய் பாருங்கள், எல்லா ஊரும் வெளியில் தான் அழகாக இருக்கும். ஹோட்டலை வந்து சுத்தம் பண்ணுறார். அது மாதிரி புதிய நிர்வாகத்திற்குள்ள ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன் நான். இப்போ நான் மைக்கேல் ராம்சேயை நான் உங்களுக்கு விளம்பரம் பண்ண வரல. ஆண்டவருடைய நிர்வாகத்துக்குள் நான் வந்து விட்டால் அவர் எல்லாத்தையும் காட்டுவார். கரப்பானை காட்டுவார், கெட்டு போனதை காட்டுவார், இது என்னைக்கு பெனஞ்சதுன்னு கேட்பார், இது எப்போ வாங்கின உருளைக்கிழங்குன்னு கேட்பார். அது மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையின் அலங்கோலங்களை நமக்கு அடையாளப்படுத்துவார். அவைகளை அள்ளி வெளியில் வீசுவார், நம்மளே தூக்கி போட சொல்வார். இதில் பரிசுத்தம் என்பது நல்லா கவனிங்க, இது நான் கேட்பதினால் நடப்பதல்ல, நான் இணங்குவதினால் நடப்பது. ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தணும், பரிசுத்தப்படுத்தவே முடியாது. பரிசுத்தம் என்னில் இல்லை என்று சொல்ல வேண்டும். நீர் என்னை பரிசுத்தப்படுத்துவதற்கு நான் இணங்குகிறேன் என்று சொல்லணும். அப்படி இணங்குகிறேன்னு சொல்லும்போது அவர் எதெல்லாம் வெளியே அகற்றணுமோ அதை சொல்லுவார், எதெல்லாம் உள்ள வரவேற்கணுமோ அதை சொல்லுவார், எங்கெல்லாம் சீர்படுத்த வேண்டுமோ அதை சொல்லுவார், ஒப்புரவாக வேண்டியதை சொல்லுவார், மனிதனோடும் தேவனோடும் எங்கெங்கெல்லாம் காரியங்களை சரிப்படுத்த வேண்டுமோ சொல்லுவார். இது எல்லா காலத்திலும் நடக்கிறது. சகையை பற்றி படிச்சிருக்கோம் இல்லையா? சகையை மனம் திரும்பினார் இல்லை? ரொம்ப அழகான ஒரு மனம் திரும்புதல், கிளாசிக்கல் எக்ஸாம்பிள். அந்த காலத்தில் அவங்கள வந்து பழியாக கண்டனம் பண்ணுவாங்களாம், ஆயக்காரரை பாவிகளுக்கு இணையாக பேசுவாங்களாம். கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் அவர் என்ன பண்ணுவாங்க, அட பாவி எங்களை கொள்ளை அடிக்கிறவன் சொல்லி திட்டுவாங்களாம். ஊரில் உள்ளவன்லாம் ஆயக்காரனை பார்த்தா பாவிக்கும் ஆயக்காரனும் சினானிமஸ், ரெண்டும் ஒரே வார்த்தை தான் சொல்லுவாங்களாம்.
அவன் ஆண்டவரை பார்க்க வர்றான், அவனுக்கு சுகமாக தான் இருக்கிறான், அவனுக்கு சுகம் வேண்டியதில்லை, அவனுக்கு பசி இல்லை, அவனுக்கு மன்னா வேண்டியதில்லை, வேற ஒன்றுக்கும் வரல. அவர் அழகாக இருக்காரா, அவருக்கு போதனையா, அதெல்லாம் வரல. அவன் வந்ததை அவரை பார்க்கணும். ஐ வாண்ட் டு ஹாவ் அ கிளான்ஸ் ஆஃப் ஹிம். எங்கள் ஊருக்கு வந்திருக்கிறார், நானும் பார்த்துருக்கேன், நாளைக்கு பேர் சொல்லணும் இல்லையா, அதுக்காக ஓடுறாங்க. பார்க்குறான், ஆண்டவர் அவனை பார்க்குறாரு. மற்றவங்கெல்லாம் ஆண்டவரை பார்த்தாங்க, யாரையும் அவர் பார்க்கல, ஆனால் இவனை பார்க்குறாரு. அவர் பேரை சொல்கிறாரு, அசந்து போனான், கீழே இறங்குவான்றாரு. அவனுக்குள்ளே நான் இருந்தபடினால் காட்டத்து மரத்தில் ஏறினான். நிறைய பேர் அதை தான் சொல்லிட்டு இருப்பாங்க. நீ குள்ளனா இருந்தால் மரத்தில் ஏறிப்பார், நெட்டையாக இருந்தால் என்ன செய்யாது, எகிரிப்பார் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது. பார்த்துட்டின்னா அவர் கூப்பிடுவார். நீ பார்க்க அவரிடத்தில் போனால் அவர் உன் முகம் பார்த்து உன் பேரை சொல்லுவார், கூப்பிடுவார். உடனே உன் வீட்டுக்கு நான் வரணுன்றாரு. அவர் யார் வீட்டுக்கும் நான் வரேன்னு சொல்லி போனதே கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? அவனுக்கு ஒரு பெரிய பாக்கியம், என் வீட்டுக்கும் வர்றான். அவரை சொன்ன குற்றச்சாட்டை அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் பந்தி இருக்கிறார். என்ன அர்த்தம்? இந்த ஆள் சாப்பிட்றது எங்கே, நல்ல பரிசுத்தம்னா தெரியாது அவருக்கு, இதெல்லாம் அயோக்கியன்னு தெரியாது. ஒரு வீட்டில் போய் சாப்பிடலாமா? நம்ம ஊர் பரிசுத்தம்ன்றது என்னது? அவங்க வீட்டில் போய் சாப்பிட மாட்டோம், வீட்டில் போய் சாப்பிட மாட்டோம் சொல்கிறாரு. கேடுகட்ட வீட்டில் போய் நான் சாப்பிட்றேன்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்கிறார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ரட்சிப்பு வந்ததுன்னு என்ன அர்த்தம்? வீட்டுக்கு கூப்பிட்டுட்டான், அவருடைய மனராஜ்யத்துக்குள்ளே வரவேற்றுட்டான். அது எப்படி கண்டுபிடிச்சோம்? அங்கே என்ன டிரான்ஸ்பயர் ஆச்சுன்னு நமக்கு தெரியாது, பரிமாற்றம் என்ன நடந்து நமக்கு தெரியாது. ஆனால் விளைவை வைத்து பார்க்கிறோம். என்ன சொல்கிறான்? யாரிடமாவது நான் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திரும்ப கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நான் யார்கிட்ட எவ்வளோ கொள்ளடிச்சேன்னு தெரியாது, அதனால் இனி அவங்கள கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட போய் கொடுத்த ஐயா திரும்ப கொடுக்குறேன்னு சொல்ல முடியாது. அதனால் மீதி ஆஸ்தி பாதை என்ன செய்கிறேன், இது இட்ஸ் அன் இல் காட்டன் மணி, சம்பாதிச்சதே கள்ளத்தனமாக சம்பாதிச்சது, நான் என்ன செய்கிறேன், ஏழைகள் கொடுத்துறேன். ஏழைகள் கொடுத்தா தேவனுக்கு திரும்ப கொடுத்த மாதிரி, தெரியுமா? ஏழைகளுக்கு இறங்குறவன் ஆண்டவர் கொடுக்கறது 2 வழி. ஊழியத்துக்கு கொடுக்கறது, சபை நாட்டும் ஊழியத்துக்கு கொடுக்கறது, கட்டடங்களுக்கு அல்ல, திட்டங்களுக்கு அல்ல. தேவனுடைய களப்பணியை நேரடியாக செய்கிறவர்களுக்கு இதுக்கு தான் மக்கள் கொடுப்பதே கிடையாது. ஊழியக்காரங்களை காக்கா பிடிக்கணும்னு என்ன செய்வாங்க, பெரிய செக் கொடுப்பாங்க. பாவப்பட்ட ஊழியக்காரன் தான் அந்த 5 10 கொடுத்துட்டு போயிட்டு வாயான்னுவாங்க. அதனால தான் வீடு வீடாக போகக்கூடாதுன்றது. முக்கியமானது என்ன, நல்லா பாருங்க, தேவனுடைய ஆட்சி உள்ளுக்குள்ளே வந்த நாங்கள் ஒரு பொருளாதார மாற்றம் ஏற்படுகிறது. பொருளாதார மாற்றம், மனம் திரும்பினதற்கு அடையாளம் என்ன? கெட்டவைகள் எல்லாம் சீர் பெறுகிறது. இங்கே தான் இருக்கீங்களா? இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சான்னு கேட்குறேன் நான். நடக்கலன்னா இன்னைக்கு நடக்கணும். சீர்கெட்டவைகளை அவர் காட்டுவார், சீழ் பிதுக்குவார், அதற்கு அவர்தான் மருந்து கொடுப்பார், அவர்தான் காயம் கட்டுவார், அவர் குணமாக்குகிற தேவன். அவங்க மத்தியில் இந்த கான்வர்சேஷன் நடந்திருக்கணும். அந்த காலத்தில் ஒரு விருந்தினர் வந்தால் என்ன பண்ணுவாங்களாம், ஆண்டவர் விருந்துக்கு வந்தார் இல்லையா, சாப்பிட்டாரா, என்ன சாப்பிட்டார், மெனுவெல்லாம் அங்கே போடலை. அவருடைய நோக்கம் அது இல்லை. சமீபத்தில் வந்த பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க, அவங்க என்ன பண்ணுவாங்களாம், ஒரு சின்ன சதுர டேபிள் இருக்குமா, ஜப்பான் நாட்டில் இருக்கிற மாதிரி டேபிள், ஒரு 1.5 அடி டேபிள் தான் இருக்குமா. அதில் நம்ம ஒரு டைனிங் டேபிள்லாம் கிடையாது. அதில் விருந்துக்கு வந்திருக்கிறவர் மட்டும்தான் சாப்பிடுவார். அவர் எப்படி சாப்பிடுவார், இதுதான் டேபிள்னால் இப்படி உட்காந்து சாப்பிடுவார், இந்த கையில் எடுத்து சாப்பிடுவார். சாப்பிட்டுக்கிட்டே இருக்க மாட்டார், பேசுவார். ஏன்னா அவரை சுற்றி அங்கே இருக்கிற மக்கள் கேட்பாங்க, வாய் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. கொஞ்சம் பேர் அவருடைய வார்த்தையும் கேட்டிருப்பாங்க. வாய் பார்க்குறதுனா தெரியுமா உங்களுக்கு, எச்சு ஊறுதுன்னுவாங்க இல்லையா, இவர் என்ன மாதிரி லிவரை கடிக்கிறார் பாருங்க அப்படின்ட்டு இருப்பார். அவர் இப்படி வச்சுட்டு சாப்பிடுவாங்க. மற்றவங்களாம் என்ன செய்வாங்க, கேட்பாங்க. இதெல்லாம் நடந்தது, அதை பற்றி அங்கே எந்த வர்ணிப்புமே இல்லை. அப்போ தான் இந்த 12ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா மரியாள் வந்து என்ன செய்கிறார், அப்படியே கால்களை கழுவுறான்னு அர்த்தம், அப்படி காலை நீட்டிட்டு உட்காந்துருக்கிறாரு. இது பிப்ளிக்கல் பேக்ரவுண்ட் தெரிஞ்சால் நமக்கு புரிவதற்கு ஈஸியாக இருக்கும். ஒருத்தர் தான் சாப்பிடுவாங்க, மற்றவங்க சுற்றி உட்காந்து கேட்பாங்க. யார் வேணாலும் வந்து கேட்கலாம், எல்லாரும் சாப்பிட முடியாது. அப்போ விருந்து ஒருத்தருக்கு மட்டும்தான். வாட் டிரான்ஸ்பயர்ட், தன்னை ஆண்டவருக்கு அடையாளம் காட்டினான், ஆண்டவனை சுத்தப்படுத்தினார். அப்போ தான் விளைவுகளை சொல்கிறான். நான் சொல்ல வந்த இந்த உதாரணம் எதற்காக, அனுபவங்களை பேசி கொண்டிருக்காதீர்கள், விளைவுகளை பேசுங்கள். அவரை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று கேட்காதிருங்கள், பரிசுத்தப்படுத்துவதற்கு உங்களை விட்டு கொடுங்கள். அதான் கலாத்தியர் 2 சொல்றாரு, சுயத்தை சிலுவையில் அறையுங்கள் சொல்றாரு, மாம்சத்தின் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லுகிறார். உலகம் எனக்கு சிலுவையில் அறை ஒன்றிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை ஒன்றிருக்கிறேன். உலகம் என்பது வெளியிலிருந்து வருகிற தாக்குதல், மாம்சத்தின் இச்சை என்பது உள்ளுக்குள் இருந்து வருகிற தாக்குதல். என் ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கும் எதிரி என் சுயம்தான், பிசாசு இல்லை. இருக்கீங்களா? இங்கே தான் ஆண்டவரை தேடாமல் எனக்கு விரோதமாக கலகம் செய்வதில்லை, எனக்குள் இருக்கும் ஒரு சுயம். இந்த சுயம் முதலாவது
வெளியேற்றப்பட வேண்டும். இனி நான் அல்ல. அந்த நான் என்பதை விரட்டுவதைத்தான் அந்த 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் கலாசியர் சொல்றார். யாரும் அந்த வசனத்தை வாசிக்கலாமா? கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், ஆயிலும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்தும் இருக்கிறார். விசுவாசத்தினால் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்லன்னு சொல்றது இது தற்கொலை அல்ல. அவர் எனக்காக மரித்து விட்டார். அவர் ஸ்தானத்தை நான் எடுக்கிறேன். ஐ டேக் ஹிஸ் பிளேஸ் பிகாஸ் ஹி டுக் மை பிளேஸ். என் பாவத்துக்காக அவர் சிலுவையிலே மரித்ததினால் இனி நான் பாவத்துக்கான தண்டனையை செலுத்த வேண்டியதில்லை. அவர் நீதி உள்ளவர், என்னை நீதிமானாக தீர்த்து விட்டார். ஒரு குற்றவாளியை 2 முறை தண்டிக்க முடியாது. அவர் எனக்குரிய குற்றத்தை ஏற்றுக்கொண்டதினால் அவர் என்னை நிரபராதியாக என்று தீர்த்து விட்டார். ஆனால் நிரபராதி ஆகிவிடவில்லை. எனக்குள் இன்னும் அந்த மாம்சம் இருக்கிறது. ஆகினால் என்னை மீண்டும் மீண்டும் ஆண்டவரை விட்டு விலக பண்ணுகிற எல்லாவற்றையும் சிலுவையில் அறைகிறேன். என் சுயம் எனக்கு விரோதமாக கலகம் செய்கின்ற ஒரு கலகக்காரன். இந்த சுயத்தை நான் என்பதை நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? இப்போ தேவன் எனக்குள் வந்து விட்டார். ஆகினால் என் சுயத்தை அவரிடம் கொடுக்கிறேன். எளிமையாக சொல்லணும். நான் சொன்னேன் இல்லையா, கருகலாகவும் வேதத்தை சொல்லலாம். பவுல் ரொம்ப கருகலாக சொல்லுவார், யோவான் ரொம்ப எளிமையாக சொல்லுவார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு அவனும் என்னோடு போஜனம் பண்ண. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் கதவை தட்டுறாரு, நம்ம திறக்காமல் அவர் உள்ளே வரமாட்டார். முரட்டுத்தனமாக அவர் உட்பிரவேசிப்பவரே அல்ல. என் அனுமதி இல்லாமல் என்னை அவர் அழகுபடுத்த முடியாது. என் வாழ்க்கையை அவர் ஆள முடியாது. நான் இணங்காத பட்சத்தில் முரட்டுத்தனமாக என்னுடைய வாழ்க்கையை அவர் சீர்படுத்துகிறவர் அல்ல. நான் முதலாவது மனம் திறந்து வாங்க அப்படின்னு சொல்லணும். வந்துட்டார். நான் அவர்னு சொல்கிறாரு, என்னோடு கூட போஜனம் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. நான் புரிந்து கொண்டது எப்படின்னா, அவர் என்னிடத்தில் உள்ளதெல்லாம் வாங்கிக்கிறார். போஜனம்னா நீங்கள் கொடுக்குற விருந்து தானே, நீங்கள் போட்டதானா, அது நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையும் என்ன செய்கிறது, சாப்பிட்றது. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு நான் வர்றேன்னு வச்சுக்கங்க, வரமாட்டேன், பயப்படாதீங்க. வந்து உங்கள்கிட்ட சாப்பிட்டதுக்கப்புறம் உட்காருங்க, நான் பரிமாறுறேன் அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்க? இருக்க இடம் கொடுத்தா கிடைக்கு 2 ஆடு கேட்குறான்ற மாதிரில இருக்குது. வந்தியா, சாப்பிட்டியா, மரியாதையாக போ, வீட்டுக்குள்ளெல்லாம் நீ வர முடியாதுன்னு நம்ம சொல்லுவோம். அதான் நிறைய வீட்டுக்கு போனீங்கன்னா எல்லாரும் வாசல்லே நிற்பாங்க, இல்லைன்னா கதவில் நிற்பாங்க. அந்த ரோமுக்குள்ளே தான் அவர் போயிடக்கூடாதுன்றக்காக. நீங்கள் ஏதோ உங்களை வந்து தாழ்மையாக நிற்கிறாங்கன்னு நினைப்பீங்க. பக்கத்துலலாம் உட்கார மாட்டாங்க, அப்படியே ஒரு மறியல் மாதிரி எங்கெங்கெல்லாம் கதவு இருக்கும் அங்கே நிற்பாங்க. இதை தாண்டி போயிடாத அப்படின்ட்டு. சாப்பிட்டியா, போய்க்கினே இருன்னுவாங்க. மெட்ராஸ் பாஷையில் போய்க்கினே இரு அப்படின்வாங்க. அவர்னு சொல்கிறாரு, சாப்பிட்டல, இனி நான் கொடுக்குறத சாப்பிட்டுன்றாரு. அதில் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. அவர் என்னோடு போஜனம் பண்ணுவார், நான் அவரோடு போஜனம் பண்ண நடத்த. இப்போ பரிமாறுறது யாரு? உங்கள் வீட்டில் உள்ளதை அவர் பரிமாற மாட்டார், அவர் பாவத்தை பரிமாற மாட்டார், அவர் பரிசுத்தத்தை பரிமாறுவார். இது எளிமையாக இருக்கா இல்லையா? விருந்தினராக வருகிறவர் விருந்து கொடுப்பவராக மாறுகிறார். இதை தயவுசெய்து குறித்து வச்சுக்கோங்க. த கெஸ்ட் பிகமிங் த ஹோஸ்ட். த கெஸ்ட் பிகமிங் த ஹோஸ்ட். விருந்தினர் விருந்து கொடுப்பவராக மாற முடியாது. என்னுடையதெல்லாம் வாங்கி கொண்டு என்னிடத்தில் இல்லாத எல்லாவற்றையும் அவர் கொடுக்கிறார். இது ஒரு பண்டமாற்று, barter system, a transaction. அநீதியை வாங்கி கொண்டு நீதியை கொடுக்கிறார், அசுத்தத்தை வாங்கி கொண்டு பரிசுத்தத்தை கொடுக்கிறார், பொய்யை வாங்கி கொண்டு உண்மையை கொடுக்கிறார். அவர் என்னவெல்லாம் கொடுப்பார்? என்னிடத்தில் இல்லாத எல்லாவற்றையும் அவர் எனக்கு கொடுப்பார். இது மிக முக்கியமானது. அப்போதான் நமக்கு ஒரு சாந்தம் இருக்கிறது. அந்த 6ஆம் வசனத்தை பாருங்க, இந்த 4வது முடியுது. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நீதியின் மேல ஒரு அசாத்தியமான ஒரு பசி வரும். பசி வரலன்னா இன்னும் நீங்க என்ன செய்யல, ஆண்டவரோடு மனம் பொருந்தலன்ற அர்த்தம். a quest for righteousness, a quest for righteousness. ஒரு அடங்காத பசி, அடங்காத பசி. மகிமையின் மேல் மகிமை அடைந்து, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து, வெற்றியின் மேல் வெற்றி அடைந்து நான் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். பழைய மனிதனுக்கு நான் கல்லறை கட்ட வேண்டும். புது படைப்பாக நான் பட்டாம்பூச்சி போல பறக்க வேண்டும். தேவாவியால் தூண்டப்பட்டவர் அனலான மக்கள், மீட்பர் இயேசுவின் சிநேகமானவர் அனலான மக்கள், தேவ கட்டளை கீழ்ப்படிந்தவர் அனலான மக்கள், வானளாவிய காட்சி பெற்றவர் அனலான மக்கள். அபாகா 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 அபாகா
ஆ